கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் வஸ்தாது வேணு என்ற சிறுகதையை காண உள்ளோம். அதிகாரம் 2. வஸ்தாது வேணுவும் போலீஸ்காரனும் கட்டி புரண்ட இடம் அடர்ந்த மர நிழலுள்ள இடமாகும். 2 கையிலும் 2 பெட்டி தூக்கிக் கொண்டு அவ்வழியே ஓடி வந்த 3வது மனிதன் ஒருவன் இவர்கள் மீது காலிடறி தொப்பென்று விழுந்தான். அவன் வைத்திருந்த பெட்டியொன்று வஸ்தாது நாயக்கன் தோள் மீது விழுந்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்திருந்தான். இதுதான் சமயம் என்று போலீஸ்காரன் சட்டென்று நழுவி சத்தம் போடாமல் மரத்தடியில் ஒளிந்து கொண்டான். குடிமயக்கத்தில் இருந்த வேணுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓடி வந்தவன் இருட்டில் விழுந்து கிடப்பதுதான் தெரிந்தது. அவன்தான் போலீஸ்காரன் என்று நினைத்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவனை பிடித்து குத்தத் தொடங்கினான். அவன் பேசுவதற்கும் இடம் கொடுக்கவில்லை. மேலும் மேலும் விழுந்த அடி பொறுக்காமல் அந்த மனிதன் மூர்ச்சையடைந்தே போனான். வஸ்தாது 2-3 தடவை அவனை புரட்டி பார்த்துவிட்டு வேகமாக வீடு நோக்கி நடந்தான். இவ்வளவு தடினா அந்த போலீஸ்காரன் ஒருவேளை உடம்பு வீங்கி போயிற்றோ என்று நினைத்து கொண்டான். வேணி சந்து திரும்பி போன பிறகு ஹெட் கான்ஸ்டபிள் வீரசாமி மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தான். கீழே கிடந்தவனை உற்று பார்த்தான். கீழே கிடந்த பெட்டிகளையும் பார்த்தான். கொஞ்சம் சந்தேகம் உதித்தது. தூரத்தில் ஏதோ கோல்மால் நடக்கும் சத்தம் கேட்டது. சந்தேகம் உறுதிப்பட்டது. பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சத்தம் கேட்ட திசையை நோக்கி விரைவாக நடந்தான். ஒரு பங்களாவின் வாயிலில் ஏக தடபுடலாக கிடந்தது. பலர் கூடி இறைந்து கொண்டிருந்தார்கள். 2 போலீஸ்காரர்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் கூட நின்றிருந்தார்கள். கையில் பெட்டிகளுடன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட, உடுப்பெல்லாம் கிழிந்து அலங்கோலமாக வந்த வீராசாமியை கண்டதும் அங்கே பெரும் கிளர்ச்சி உண்டாயிற்று. என்ன ஏது? அகப்பட்டானா? ஓடிப்போனானா? ஐயோ பாவம், நன்றாக அடிபட்டிருக்கிறான். எத்தனை பேர்? திருட்டு பசங்கள். இவ்வாறு ஏக காலத்தில் பலர் கூச்சல் போட்டார்கள். வீராசாமிக்கு கொஞ்சம் விஷயம் விளங்கிற்று. தன் அதிர்ஷ்டத்தை தானே வியந்து கொண்டான். இதற்குள் வீட்டு எஜமான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஓடி வந்தார். வீராசாமி கையில் பெட்டிகளை கண்டதும் அவருக்கு கரை காணாத சந்தோஷம் உண்டாயிற்று. ஐயோ பிழைத்தேன், உயிர் வந்தது, நீ மகாராஜனாக இருக்க வேண்டும் என்று வீராசாமியை கட்டிக்கொண்டான். பெட்டிக்குள் ரூபாய் 20,000 பெருமான நகைகள் அல்லவா இருந்தன. சப் இன்ஸ்பெக்டர் இப்பொழுது குறுக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன சமாசாரம், சீக்கிரம் சொல்லு. திருடனை எங்கே கண்டாய்? என்ன நடந்தது? சீக்கிரம் சொல்லு என்றார். வீராசாமி பிள்ளையின் மூளை வரும்பொழுதே வேலை செய்து கொண்டிருந்தது. எனவே அவன் தயங்காமல் சொல்லலானான். வடப்பக்கத்து சந்து வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது 3 தடிப்பசங்கள் குறுக்கு சந்து வழியாக ஓடி வந்தார்கள். என்னை கண்டதும் திடுக்கிட்டு நின்றார்கள். உடனே எனக்கு சந்தேகம் தட்டிற்று. அட திருட்டு பயல்களே என்று சும்மா ஒரு அதட்டல் அதட்டினேன். உடனே 3 பேரும் என் மேல் வந்து விழுந்தார்கள். அப்பா, என்ன பாடுபட்டு போனேன். தப்பி பிழைப்பது இனிமேல் இல்லை என்றே நினைத்து விட்டேன். இருந்தாலும் உயிரை கையில் பிடித்து கொண்டு சண்டை போட்டேன். கையில் கத்தி, துப்பாக்கியும் ஒன்றுமில்லை. அந்த 3 பேரிலும் ஒருவன் தான் நல்ல தடியன். ஒரு திமிரிக்கொண்டு அவன் நெற்றியை பார்த்து ஒரு குத்து விட்டேன். அப்படியே அவன் சுருண்டு விழுந்தான். மற்ற 2 பேரும் ஓடியே போனார்கள். கீழே விழுந்தவன் மறுபடியும் எழுந்து தாக்கினான். 3 பேரையே ஒரு கை பார்த்தவன். ஒருவனுக்கு பயப்படுவேனா? அடித்து போட்டேன். அந்த மரத்தடியிலேயே இப்பொழுது கிடக்கிறான். உயிர் இருக்கிறதோ செத்து போனானோ தெரியாது. பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தேன். எல்லோரும் கையில் ஆந்தர்களுடன் கிளம்பி சென்றார்கள். முச்சந்தியில் கீழே விழுந்து கிடந்த பிரம்மாண்டமான மனிதனை பார்த்ததும் அவர்களுக்கு பிரமை உண்டாகிவிட்டது. வீராசாமியையும் கீழே கிடந்தவனையும் மாறி மாறி பார்த்தார்கள். இத்தனை பெரிய ஆளை இவன் எப்படி அடித்தான் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல வேளையாக அவன் மூக்கில் மூச்சு வந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் கண்ணை திறந்தான். கையிலும் காலிலும் விலங்கு பூட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள். ஹெட் கான்ஸ்டபிள் வீராசாமி பிள்ளை 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்து வஸ்தாது வேணுநாயகன் அடித்த அடியினால் உண்டான காயங்களை ஆற்றிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வேணுவும் அந்த 1 வாரமாக வெளியில் கிளம்பவில்லை. ஆனால் அடுத்த வீட்டு போலீஸ்காரன் ஆஸ்பத்திரியில் இருப்பதை மட்டும் தன் மனைவி மூலம் விசாரித்து தெரிந்து கொண்டான். மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு, வஸ்தாது வேணுநாயக்கனிடமா இவன் கைவரிசை காட்டினான் என்று உரிமிக்கொண்டே இருந்தான். என்னவோ திருடனை பிடித்தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றாள் மங்கம்மாள். திருடனா? திருடன் இந்த கையினால் எண்ணி 99 குத்தளவா விட்டேன் என்றான். ஐயோ இறையாதேயுங்கள் என்று மங்கம்மாள் அவள் வாயை பொத்தினாள். 8ஆம் நாள் காலையில் வீராசாமி பிள்ளை எழுந்து வீட்டுக்கு வெளியில் வந்தான். அவன் தலையில் இன்னும் கட்டு போட்டிருந்தது. வேணும் அச்சமயம் வெளியே வந்தான். அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. என்னவோய், காயம் இன்னும் ஆறவில்லையா என்றான். வீராசாமி சும்மா இருந்தான். வேணு மறுபடியும், என்னவோய், பேச காணும், பயப்படாதே, இனிமேல் குத்தவில்லை என்றான். வீராசாமி, என்னங்கானம் உளறுகிறீர் என்றான். நானா உளறுகிறேன்? அதற்கு முதுகில்
99 குத்தையும் மறந்துவிட்டதா என்ன அதற்குள் என்று மெல்லி சிரித்தான். என்ன, நீயா அன்று என்னை அடித்தாய்? பின்னே யார் உன் அப்பனா? இரு இரு, எதிர் வீட்டுக்காரர்களை கூப்பிடுகிறேன். 2 பேரை வைத்துக்கொண்டு இதை சொல்லு. சொன்னால் தலை போய் விடுமா என்ன? தலை போகாது. 12 வருஷம் கடுங்காவல், அவ்வளவுதான். 3 திருடர்களில் ஒருவனை பிடித்தாகிவிட்டது. 2 பேர் ஓடிப்போனார்கள். ஓடிப்போனவர்களில் நீ ஒருவனா? மிகவும் சந்தோஷம் என்றான் போலீஸ்காரன். நடையிலிருந்து இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வேணுவின் மனைவிக்கு பாதி பிராணன் போய்விட்டது. வேணுவுக்கு நன்றாக விளங்கவில்லை, இருந்தாலும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. உடனே அவன் தட்டு தடுமாறிக்கொண்டு, போனதெல்லாம் போகட்டும்னே, நாம அண்டை வீட்டுக்காரங்க, என்ன இந்த மனத்தாங்களெல்லாம் இனிமே வேணாம், சிநேகமாக இருப்போம் என்றான். அந்த பாக்கியம் எனக்கில்லை நாய்க்கரே, நான் நாளையே இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்றான் வீரசாமி. வேணுவிற்கு மிக்க சந்தோஷம் உண்டாயிற்று. தொலைந்தான் சனியன் என்று மனதில் நினைத்து கொண்டான். அதான் அண்ணே, வந்து 6 மாதம் கூட ஆகலையே, ஏன் போகணும் என்று கேட்டான் வீராசாமி பிள்ளை. அதையும் கேட்கிற தம்பி, யானைக்குட்டி முதலி என்னும் பெயர் பெற்ற திருடனை நான் பிடித்து கொடுத்தேன். அவனோடு சண்டை போட்டுத்தான் காயமாயிற்று. இதற்காக சர்க்கார் என்னை சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். அதோடு திருட்டு பொன் நகையை மீட்டு கொடுத்ததற்காக ஆத்தூர் ஜமீன்தார் 1000 ரூபாய் வெகுமதி கொடுத்தார். இனிமேல் நான் ஏன் இந்த 8 ரூபாய் வீட்டில் குடியிருக்க வேண்டும்? 30 ரூபாய்க்கு ஒரு மச்சு வீடு பார்த்திருக்கிறேன் என்றான். வேணு நாயக்கனுக்கு இன்னும் விளங்கவில்லை. மனக்குழப்பமே அதிகமாயிற்று. என்னடா அதிசயம், குற்றுயிராகும் வரையில் தலையிலும் முதுகிலும் மாறி மாறி குத்தியவன் நான், என்னவோ திருடன் திருடன் என்கிறானே என்று திகைத்தான். அன்று சாயங்காலம் சாராய கடைக்கு போனான். அங்கே விசாரித்து விஷயங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டான். அன்றிரவு வந்து வீட்டில் சுரமாக படுத்தவன் அப்புறம் 1 மாதம் வரை எழுந்திருக்கவே இல்லை. திருடன் மகன் திருடன் என்ற சிறுகதையை காணலாம். பழைய தகர பெட்டிக்குள் வைத்திருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தான். இந்த மாதிரி அவன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தியது இது 32வது முறை. பட்டாசு மத்தாப்பு முதலியவற்றை தொடுவதிலேயே அவனுக்கு ஒரு ஆனந்தம். பெட்டிக்குள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நகர்த்தி வைத்து ஒழுங்குபடுத்துவதிலே அளவில்லாத சந்தோஷம். தம்பி சீனுவிற்கும் தங்கை அம்புலுவுக்கும் எதை எதை கொடுக்கலாம் என்பது பற்றி பிரமாதமான யோசனை. சீனுவுக்கு படபடா, அம்புலுவுக்கு புஸ்வானம் என்று அவனுடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்ற சத்தம் கேட்டது. பெரிய மாமா வந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே பாலன் தகரப்பெட்டியை அவசர அவசரமாக பூட்டிக்கொண்டு விழுந்தடித்து வாசற்பக்கம் ஓடினான். குதிரை வண்டியிலிருந்து கருப்பு கோட்டும் சரிகை தலைப்பாகையும் கையில் ஓர் அட்டைப்பெட்டியுமாக பெரிய மாமா இறங்கிக் கொண்டிருந்தார். பெரிய மாமா கல்யாணசுந்தரம் அந்த ஊரில் பிரபல வக்கீல். கோர்ட்டுக்கு போய்விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். பாலனுடைய கவனமெல்லாம் பெரிய மாமாவின் கையில் இருந்த அட்டை பெட்டியில் இருந்தது. அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமாக பாலன், மாமா, ஏரோப்ளேன் வானம் வாங்கி கொண்டு வந்தேலா என்று கேட்டான். பெரிய மாமா புன்னகையுடன் வீட்டு வாசற்படிகளில் ஏறினார். பெரிய மாமாவின் பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளே இருந்து அச்சமயம் வெளியே வந்தார்கள். பாலனுடைய கேள்வி அவர்களுடைய காதில் விழுந்தது. துரை சங்கரனிடம் மெல்லிய குரலில், பையனுக்கு என்ன பரபரப்பு என்றான். அதுவும் பாலனுடைய காதில் விழுந்தது. இதனால் பாலன் உற்சாகம் குன்றாமல் பெரிய மாமனை பார்த்து கையை நீட்டினான். அவசரப்படாதே, உள்ளே வா, தருகிறேன் என்றார் மாமா. பிறகு உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்து விட்டார்களா என்று கேட்டார். இல்லை என்றான் பாலன். கல்யாணசுந்தரம் ஆபீஸ் அறைக்கு சென்று மேசை மீது அட்டை பெட்டியை வைத்தார். அதற்குள்ளே இருந்த ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில் 2 கொடுத்தார். மற்றவற்றை துரையிடம் கொடுத்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்றார். பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கி கொண்டதும் அங்கிருந்து குதித்து ஓடினான். துரையும் சங்கரனும் அப்பாவின் ஆபீஸ் அறையிலேயே நின்றார்கள். பாலனை விட அவர்கள் வயதில் மூத்தவர்கள். துரை சங்கரனை பார்த்தான். சங்கரன் தகப்பனாரை பார்த்து, அப்பா, பாலன் திருடுகிறான் என்று தோன்றுகிறது என்றான். அட்வொகேட் கல்யாணசுந்தரம் அவனை கோபமாக பார்த்தார். அப்பொழுது துரை, ஆமாம் அப்பா, நேற்றைக்கு அவன் தகரப்பெட்டியை திறந்த பொழுது தற்செயலாக பார்த்தேன். நிறைய பணம் வைத்திருக்கிறான் என்றான். சங்கரன், அவனுக்கு அவ்வளவு பணம் எப்படி கிடைத்திருக்கும்? திருடித்தானே இருக்க வேண்டும். அம்மா கூட அடிக்கடி நாலனாவை காணோம், எட்டனாவை காணோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவன் தான் எடுத்திருக்க வேண்டும் என்றான். துரை, அப்பாவின் திருட்டு குணம் பையனுக்கும் உண்டு போலிருக்கிறது என்றான். சி, பேசாதிரு என்று அதட்டினார் கல்யாணசுந்தரம். அவருடைய மனம் புண்ணாயிற்று என்று முகத்திலிருந்து தெரிந்தது.
பிறகு கொஞ்சம் சாவதானமான குரலில், துரை, சங்கர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாலனுடைய அப்பா அம்மாவுக்கு இப்பொழுது கஷ்டகாலம். ஏற்கனவே அந்த பையன் மனம் நொந்திருக்கிறான். அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுவது காதில் விழுந்தால் அவன் மனசு என்ன பாடுபடும்? யாரை பற்றியும் அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டு பழி சொல்வது பாவம். மாதா மாதம் உங்களுக்கு கொடுப்பது போல அவனுக்கும் பாக்கெட் மணி கொடுக்கிறேன் அல்லவா? அதில் அவன் மிச்சம் பிடித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கலாம். எதற்காக அவனுக்கு திருட்டு பட்டம் சுட்டுகிறீர்கள் என்றார். இந்த பேச்செல்லாம் பாலனுடைய காதில் விழத்தான் செய்தது. அவன் வாங்கி கொண்டு போன ஏரோப்ளேன் வானங்களில் ஒன்றில் தீ வைக்கும் திரி இல்லை. அதை பெரிய மாமாவிடம் கொடுத்து வேறொன்று வாங்கிக் கொள்வதற்காக அவன் வந்து கொண்டிருந்தான். மாமா சொன்னது காதில் விழவே ஆஃபீஸ் அறைக்குள் நுழையாமல் திரும்பி போனான். போய் தன்னுடைய பழைய தகரப்பெட்டிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு தலையை பெட்டியின் மேல் வைத்துக்கொண்டு விம்மினான். என்னடா குழந்தை, என்னடா செய்கிற? உட்கார்ந்துக்கிட்டே தூங்குறியா என்ன? ராத்திரியில் அதிக நேரம் கண் விழித்து படிக்கிறாய் போல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பாலனின் தாய் அவன் அருகில் வந்தாள். பாலன் தலை நிமிர்ந்து கண்களை துடைத்து கொண்டான். ஏண்டா அலறையா என்று பதைப்புடன் ஜானகி அருகில் வந்து உட்கார்ந்தாள். இல்லைம்மா, அழல, ஒன்றும் இல்லை என்றான் பாலன். சி, பொய் சொல்லாத, அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்குதேடா என்றாள் ஜானகி. வீங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றான் பாலன். ஏண்டா அழுத? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டாள் ஜானகி. ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. அம்புழுவையும் சீனுவையும் பார்க்கணும் போல இருக்குது. நானும் உன் கூட வரட்டுமா என்று கேட்டான். வேணாம் வேணாம், அசடு மாதிரி பேசாத. நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இங்கே இருந்தால் மாமா அவனுக்கு புது வேஷ்டி புது சொக்கா எல்லாம் வாங்கி தருவா என்றாள் ஜானகி. அம்புழுவுக்கும் சீனுவுக்கும் என்று பாலன் கேட்டான். அவர்களுக்கு என்ன, பச்சை குழந்தைகள். அப்பா அடுத்த வருஷம் வெளியில் வந்தால் வாங்கி கொடுக்கட்டும் என்றாள் ஜானகி. பாலன் சற்று நேரம் சுவரை பார்த்து கொண்டிருந்தான். அப்பா எப்படியம்மா இருக்கிறார்? எப்போது வெளியில் வருவார்? நன்றாகத்தான் இருக்கிறார். அவருக்கு என்ன, பி கிளாஸில் வைத்திருக்கிறார்களாம். 3 மாத காலம்தானே ஆயிற்று. விடுதலைக்கு இன்னும் 9 மாதம் இருக்கிறது என்றாள் ஜானகி. உன் பேரில் மிகவும் கோபமாக இருக்கிறாரா என்று கேட்டான் பாலன். என் பேரில் எதற்காக கோபமாக இருக்கிறார்? நானா இப்படியெல்லாம் கெட்டலையச் சொன்னேன் என்றாள் ஜானகி. பிறகு, நான் ரயிலுக்கு கிளம்ப வேண்டும். நீ சமத்தாக இருக்கிறாயா? யாராவது ஏதாவது சொன்னாலும் காதில் போட்டு கொள்ளக்கூடாது தெரியுமா? பட்டாசு கட்டு மத்தாப்பெல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொன்னாயே. சீனுவுக்கும் அம்பளுவுக்கும் கொஞ்சம் கொடேன் என்றாள். ஆகட்டும் அம்மா, தருகிறேன் என்றான் பாலன். பிறகு நீண்ட யோசனை செய்து தயங்கி தயங்கி பெட்டியிலிருந்து ஒரு பட்டாசு கட்டை எடுத்தான். எடுத்ததை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்தான். கடைசியில் 2 பட்டாசு கட்டும் 2 படாப்படாவும் 2 மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அம்மாவிடம் கொடுத்தான். ஏண்டா, பெட்டி நிறைய வச்சிருக்க, 2 கொடுக்குறியே என்றாள் ஜானகி. இந்த வீட்டில் துரை சங்கரன் எல்லாரும் நிறைய வானம் விடுவாங்கம்மா. அவங்கள போல நானும் வானம் விடணும்ல என்றான் பாலன். அதுவும் சரிதான், நீயே இவற்றையே வைத்துக்கொள். சீனுவுக்கும் அம்பளுவுக்கும் பட்டாசு கட்டு சுடக்கூட தெரியாது என்றாள் ஜானகி. எல்லாம் தெரியுமா, கட்டாயம் எடுத்துட்டு போ, நான் கொடுத்தேன்னு சொல்லு என்று பாலன் கூறி இன்னொரு மத்தாப்பு பெட்டி அதிகமாகவே எடுத்து கொடுத்தான். ஜானகியின் புருஷன் ஜோக்கர் ராமுடுவின் பெயர் போக்கிரிகளின் உலகத்தில் நீண்ட காலமாக பிரசித்தி பெற்றிருந்தது. ராமுடுவை பிடித்து கையில் விலங்கு மாட்டி இரும்பு கதவிற்குள் தள்ளி இழுத்து பூட்ட வேண்டும் என்பது போலீசாரின் வெகு நாட்களாக ஆசையாக இருந்தது. ஆனால் ராமுடு எப்படியோ போலீசார் கையில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து கொண்டு வந்தான். கடைசியாக அவனுடைய அருமை மனைவி பதி பக்தியுள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகியின் மூலமாக அவன் போலீஸ் கையில் சிக்கிக்கொள்ளும்படி நேர்ந்துவிட்டது. ராமுடு பார்த்து வந்த உத்தியோகம் போனதிலிருந்து அவன் அதிகமாக குடும்பத்தை கவனிப்பது கிடையாது. மாதத்தில் சில நாள் வீட்டுக்கு வருவதுண்டு. அப்போதெல்லாம் மனைவி மக்களிடம் வெகு பிரியமாக இருப்பான். அவர்களுக்கு அதை பண்ண வேண்டும் இதை பண்ண வேண்டும் என்றெல்லாம் ஆசையுடன் பேசுவான். பெரிய பிரைஸ் அடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகு வீடு உண்டு தான் உண்டு என்று இருக்கப் போவதாகவும் சொல்லுவான். ஆனால் இந்த பேச்சிலே எல்லாம் ஜானகி அதிகமாக நம்பிக்கை வைக்கவில்லை. 2 எருமை மாடு வைத்து கொண்டு தமையன் தம்பிமாரிடமிருந்து கிடைத்த உதவியை கொண்டு காலாட்சேபம் செய்து வந்தான். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையையும் கஷ்டத்தையும் சகிக்கும் தன்மையையும் அளித்து வந்தது. பாலனை அவனுடைய மாமா படிக்க வைப்பதாக சொல்லி அழைத்து போனதிலிருந்து ஜானகிக்கு தெம்பு அதிகமாயிற்று. அம்புலுவின் கல்யாணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது.
எருமை மாட்டு தயிரும் நெய்யும் விற்று கிடைத்த பணத்தில் மிச்சம் பிடிக்கத் தொடங்கினாள். அந்த பணத்தை பதுக்கி வைக்கவும் தொடங்கினாள். ராமுடுவின் கண்ணில் பட்டால் அவன் எப்படியாவது நையப்பாட்டு பாடி வாங்கி கொண்டு போய் விடுவான் என்று அவளுக்கு பயம். இம்மாதிரி பல சமயம் அவளிடமிருந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அவன் கடனாக வாங்கி கொண்டு போனதுண்டு. ஒரு முறையாவது திரும்ப கொடுத்தது கிடையாது. மிச்சம் பிடித்த பணத்தை ஜானகி தான் தினந்தோறும் இரவில் தலைக்கு வைத்து கொண்டு படுத்துக்கொள்ளும் தலையணைக்குள்ளே சொருகி வைத்துக் கொள்வாள். ஒரு நாள் ராமுடு அந்த தலையணை வைத்து கொண்ட பொழுது, "தலகான் என்ன இப்படி கணக்குது?" என்றான். ஜானகிக்கு பயமாக போய்விட்டது. மறுநாளே பணத்தை எடுத்து ஒரு பழந்துணியில் முடிந்து அரிசி பானைக்குள் வைத்தாள். அதுவும் மனச்சாந்தியை அளிக்கவில்லை. அண்ணன் வீட்டுக்கு போகும்பொழுது அதை அங்கே கொண்டு போய் பாக்கியிலே போட்டுவிட்டு வர வேண்டும் என்று எண்ணினாள். ஒரு நாள் சில்லறையாயிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றிக்கொண்டு வந்தாள். கிருஷ்ண பகவானுடைய படத்திற்கு பின்னால் ஒளித்து வைத்தாள். அதிலும் பயம் வந்துவிட்டது. ஒரு தகர டப்பாவில் நோட்டும் ரூபாயுமாக 108 ரூபாய் போட்டு மூடி பழந்துணி ஒன்றை சுற்றி கட்டி ஒரு நாள் நடுநிசியில் வீட்டுக்கூடத்தில் ஒரு மூளையை தோண்டி புதைத்து விட்டாள். புதைத்த இடத்தின் மேலே சுவர் ஓரமாக தவிட்டு மூட்டையை போட்டு வைத்தாள். ஒரு தடவை ராமுடு வந்து வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தான். "ஜானகி, உங்ககிட்ட பணம் இருந்தால் 20 ரூபா கொடு, 1 மாதத்தில் கொடுத்துட்றேன்" என்றான். ஜானகி தலையை ஒரே ஆட்டாக ஆட்டி இல்லை என்று சொன்னாள். பெட்டியில் சட்டியில் எல்லாம் ராமுடு கையை விட்டு தேடினான். ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜானகி தன் மனதிற்குள் பணத்தை பூமியில் புதைத்து வைத்தது எவ்வளவு நல்லதாக போயிற்று என்று எண்ணிக்கொண்டாள். ராமுடு போனதற்கு மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கும் பொழுது கீழே சிந்தியதை எடுத்துக்கொள்வதற்காக மூட்டையை புரட்டினாள். அவளுடைய வயிறு பகீர் என்றது. தலை சுழன்றது. ஏனென்றால் சுவர் மூலையில் தரையில் ஒரு துவாரம் காணப்பட்டது. அலறி பிடித்து கொண்டு கையை விட்டு தோண்டி பார்த்தாள். பணம் வைத்திருந்த டப்பாவை காணவில்லை. அவள் அப்பொழுது போட்ட கூச்சலில் அண்டை அயலார் எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள். ஜானகி விஷயத்தை சொன்னதும் அவர்களில் ஒருவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிப்போய் சொன்னார். போலீஸ்காரரும் வந்தார்கள். ஜானகியிடம் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். போன பணத்தை கண்டுபிடித்து போலீசார் கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் ஜானகி தான் தன் பணத்தை புதைத்து வைத்திருந்த விவரத்தை கூறினாள். யாரோ திருடியிருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் கூறினாள். பாவம், ஜானகியுடைய பிரலபம் போலீசாரின் மனதை கூட இலகச் செய்துவிட்டது. வந்திருந்த ஹெட் கான்ஸ்டபிள் எப்படியும் திருட்டை கண்டுபிடித்து விடுகிறோம், நீ சும்மா இரு என்று ஆறுதல் கூறினார். அன்று மாலையே போலீசார் திரும்பி வந்து ஜானகியிடம் அவள் புருஷனுடைய போக்குவரவை பற்றி விசாரித்தார்கள். ஜானகிக்கு சொரேல் என்றது. ஏற்கனவே அவள் மனதில் ராமுடுவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் ஜனித்ததுண்டு. உடனே அப்படி இராது என்று தீர்மானித்து கொண்டாள். ஆயினும் இப்பொழுது போலீசார் விசாரித்தது மறுபடியும் பீதி உண்டாகிவிட்டது. தன் புருஷன் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆயிற்று என்று பொய் சொன்னாள். 2 நாளைக்கு முன்பு வந்திருந்தானமே என்று கேட்டதற்கு இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டாள் ஜானகி. இல்லை என்று சொல்லிவிட்டால் புருஷனை காப்பாற்றியாகி விடுமா? அதனால் போலீசாரின் சந்தேகம் அதிகமே ஆயிற்று. எப்பேற்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த திருட்டு ஒரு பிரமாதமா? கடைசியில் அவர்கள் ராமுடுவையும் அவனுடைய கூட்டாளிகள் 3 பேரையும் கைது செய்து விட்டார்கள். அந்த 4 பேர் மீதும் பணம் வைத்து சீட்டு விளையாடியதாக வழக்கு தொடர்ந்தார்கள். ராமுடுவின் பேரில் அதிகப்படியாக திருட்டு வழக்கம் தொடர்ந்தார்கள். ஜானகி தன்னுடைய ஆத்திரத்தினால் நேர்ந்த விபரீதத்தை பார்த்ததும் முட்டி மோதிக்கொண்டு அழுதாள். தமையன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தின் யோசனைப்படி கோர்ட்டு விசாரணையில் பணம் திருட்டு போனதே உண்மையில்லை என்று சாதித்தாள். மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாததால் மளிகை வியாபாரிக்கு சால்ஜாப்பு சொல்வதற்காக அப்படி ஒரு கற்பனை செய்ததாக கூறினாள். அதெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லை. அவளுடைய முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்டில் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். அத்துடன் மற்ற சாட்சியங்களும் சேரவே ராமுடுவை 1 வருஷம் தண்டித்து விட்டார்கள். மேற்படி வழக்கு விசாரணையின் பொழுது ராமுடு அவனிடம் நடந்து கொண்ட முறை கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. அவன் ஜானகியின் பேரில் கோபம் காட்டவே இல்லை. அவனுடைய மனப்போக்கை மாறிப்போய் இருந்தது. நீ என்ன செய்வாய் ஜானகி? வேண்டுமென்றே என்னை சிறைக்கு அனுப்புவதற்காகவா சொன்னாய்? என் தலையெழுத்து அப்படி. உன் வாய் மூலம் இந்த கஷ்டம் எனக்கு சேர்ந்தது. நீ வீணாக வருத்தப்படாதே என்று தேர்தல் கூறினான். இதெல்லாம் ஜானகியின் காதில் ஏறுமா? அவள் பட்ட துயரத்துக்கு அளவே இல்லை. எனினும் எந்த மாதிரி துயரமும் நாளடைவில் காய்ந்து தான் போகிறது. அதனுடைய வேகமும் தணிந்து விடுகிறது. கடவுள் மனிதர்களுக்கு அத்தகைய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். ராமுடு சிறைக்கு போய் 3 மாதத்திற்கு பிறகு ஜானகி அவனை சிறையில் இன்டர்வியூ பார்ப்பதற்காக சென்றாள். அவளுடைய அண்ணன் தம்பிமார் வசித்த நகரத்தில் சிறை இருந்தது. ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை சிறைக்கு அழைத்து போனான்.
இரும்பு கம்பி கூண்டுக்குள்ளே தன் கனவை பார்த்ததும் தன் கணவனை பார்த்ததும் ஜானகிக்கு வயிறு பற்றி இருந்தது. உள்ளம் வெதும்பிற்றாயினும் சற்று நேரம் அவனுடன் பேசி அவன் சிறையில் சௌக்கியமாகவே இருக்கிறான் என்று தெரிந்ததால் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட்டது. ஜானகி எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் காந்தி கட்சியில் சேர்ந்து சிறைக்கு வரவில்லையா? அது மாதிரி நானும் சிறைப்பட்டதாக நினைத்து கொண்டு விடுதலையாகி வெளியே வந்ததும் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியிருக்கும் பார் என்று ராமுடு கூறினான். தான் கஷ்டப்பட்டு சேர்த்து புதைத்து வைத்திருந்த பணத்தை திருடியவன் ராமுடு என்பதில் ஜானகிக்கு சந்தேகம் எதுவுமே இல்லை. தன் புருஷன் யோகியதை தெரிந்திருந்தும் தான் பதற்றப்பட்டு போலீஸுக்கு சொன்னதை பற்றி அவள் வருந்தினாள். எனினும் இந்த சிறைவாசத்தின் பயனாக அவனுடைய நடவடிக்கை அடியோடு மாறிவிடலாம் என்ற எண்ணம் எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் என்று முதுமொழியில் அவளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தியது. இதை பற்றி நினைத்து ஒரு வகையாக மனதை தேற்றிக்கொண்டே ஜானகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாள். ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை ரயிலில் ஏற்றி அனுப்புவதற்காக வந்தான். பாலன் இங்கே சமர்த்தாக இருக்கிறான் அக்கா, நன்றாக படித்து வருகிறான், அவளை பற்றி நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான். அந்த குழந்தையைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தால் எனக்கு விடியும் என்றாள் ஜானகி. குப் குப் என்ற சத்தத்துடன் தூரத்தில் ரயில் வந்து கொண்டிருந்தது. அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படும் வரையில் பாலன் காத்து கொண்டிருந்தான். ஒற்றை மாட்டு வண்டி வீட்டு வாசலில் இருந்து நகர்ந்ததும் சட்டென்று உள்ளே ஓடினான். தகரப்பெட்டியை திறந்து அதற்குள் வைத்திருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய டிராயர் பைக்குள், அதாவது கால் சட்டை பைக்குள் ஜாக்கிரதையாக வைத்து கொண்டான். பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் ஒரு துணியில் கட்டிக்கொண்டான். வீட்டின் வலது பக்கத்தில் இருந்த வாசற்படி வழியாக யாரும் கவனிக்காத பொழுது வெளியே கிளம்பினான். ஓட்டமும் நடையுமாக சென்று பட்டாசு மத்தாப்பு மார்க்கெட்டை அடைந்தான். தம்பி, என்ன வேணும் என்று கடைக்காரன் கேட்டான். எனக்கு ஒன்றும் வேணாம், என்கிட்ட இருக்கிற பட்டாசையும் மத்தாப்பு வனத்தையும் எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியுமா என்று பாலன் கேட்டான். கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. ஆயினும் தீபாவளிக்கு முதல் நாள் ஆகையால் பட்டாசும் மத்தாப்பும் அசாத்திய கிராக்கியான விலைக்கு விற்றது. ஆகையால் பேரம் பேசி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்தான் கடைக்காரன். பணத்தை பெற்றுக்கொண்டானோ இல்லையோ, பாலன் ஒரே ஓட்டமாக ஸ்டேஷனை நோக்கி ஓடினான். 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனை அடைந்தான். ரயில் வண்டி பிளாட்பாரத்தில் வந்து நின்று கொண்டிருந்தது. திறந்திருந்த கேட் வழியாக பாலன் பாய்ந்தோடினான். டிக்கெட் கலெக்டரால் அவனை தடுக்க முடியவே இல்லை. ரயில் புறப்படுகிற சமயம் ஊதியும் ஆயிற்று. ஜானகியம்மாள் வண்டிக்குள்ளிருந்து தலையை வெளியில் நீட்டி தன் தம்பியிடம் குழந்தையை கவனித்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருந்தது பாலன் காதில் விழுந்தது. பாலன் ஒரே ஓட்டமாக அந்த வண்டியை நோக்கி ஓடினான். நல்ல வேளையாக வண்டி கதவு திறந்திருந்தது. பாய்ந்து உள்ளே ஏறி தடால் என்று கீழே விழுந்தான். விழுந்ததை சிறிதும் பொருட்படுத்தாமல், அம்மா, நான் வந்துட்டேன் என்றான். அட என் கண்ணே என்று ஜானகி அவனை அலறி எடுத்தாள். பாலன் அவளை திருப்பிக்கொண்டு சன்னல் ஓரம் வந்து சின்ன மாமா கைலாசத்தை பார்த்து, நான் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் மாமா, எல்லாரிடம் சொல்லிடுங்க என்றான். கைலாசம் அதிசயத்துடன் அவனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரயில் நகர்ந்தது. ஏண்டா பாலு, மாமா வீட்டில் சமத்தா இருக்கிறேன் என்று சொன்னாயே, ஏண்டா இப்படி ஓடி வந்த என்று கேட்டாள் ஜானகி. அவன் வந்ததில் அவளுக்கு சந்தோஷம்தான் என்று குரலில் இருந்தே தெரிந்தது. தீபாவளியில் உங்களோடெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுமா, அதனால தான் வந்துட்டேன். பிறகு எதையும் நினைத்து கொண்டவன் போல, ஐயோ அடடா என்று கூச்சல் போட்டான். என்னடா பாலு என்று கேட்டாள் ஜானகி. அவசரத்தில் மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு ஒன்றையும் எடுத்துக்காமல் வந்துட்டோம்மா, ரயில்காரனை கொஞ்சம் திருப்பி போக சொல்லுமா, எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்றான். ஜானகி புன்னகையுடன், நல்ல வேடிக்கை, ரயில் திரும்புமா என்றாள். திரும்பாதான், போனா போகட்டும், நான் சீனுவுக்கும் அம்பளுவுக்கும் கொடுத்த வானங்களை பத்திரமா வச்சிருக்கல, அதுவே போதும் என்றான் பாலன். தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. பாலனும் சீனுவும் அம்புலுவும் வீட்டுக்குள்ளே வளைய வளைய வந்து கூத்தாடினார்கள். அம்மாவுக்கு காரியம் செய்ய முடியாமல் கூத்தடித்தார்கள். பட்டாசு கடையும் மத்தாப்பு பெட்டியையும் சுட்டு விடாமல் தொட்டு தொட்டு பார்த்தார்கள். ஜானகி செய்த பணியாரங்களை கூட கொஞ்சம் ருசி பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். தீபாவளி பட்சணங்களை தீபாவளி என்று காலையிலே தானே சாப்பிட வேண்டும். குழந்தைகள் படுத்துக்கொள்ளும் பொழுது மணி 10 அடித்து விட்டது. அதற்கு அரை மணிக்கு பிறகு ஜானகியும் வந்து படித்து கொண்டாள். தூங்கும் குழந்தைகளின் பால்வடிய முகங்களை ஒரு தடவை பார்த்துவிட்டு விளக்கை சிறிதாக்கி ஒரு மூலையில் மறைத்து வைத்தாள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதற்காக இப்பொழுது சீக்கிரமாக தூங்க விரும்பினாள். ஆனால்
தூக்கம் என்னவோ வரவே இல்லை. இவ்வளவு சமர்த்தான குழந்தைகளை பெற்ற தகப்பன் சீர்கெட்டு போய் சிறையில் இருப்பதை நினைத்து மனமுடைந்தாள். பாலன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தான். மனவேதனையில் ஆழ்ந்திருந்த ஜானகிக்கு அவளிடம் என்ன என்று கேட்க சட்டென்று எழவில்லை. பாலன் 2 பக்கமும் உற்று பார்த்துவிட்டு எழுந்து நின்றான். கடந்து மூலையில் சுவரில் சாத்தியிருந்த ஏணியை சத்தம் செய்யாமல் எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வைத்தான். பிறகு அதன் மேல் மெல்ல மெல்ல ஏறினான். பாலனுடைய செயலை ஜானகி அதிசயத்துடன் அரைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் ஏதாவது கேட்டாலும் குழந்தை திடுக்கிட்டு ஏணியிலிருந்து விழுந்துவிடப் போகிறானோ என்ற பயத்தினால் பேசாமல் இருந்தாள். மூச்சு கூட மெதுவாக விட முயன்றாள். ஏணி உச்சியில் ஏறிய பாலன் அங்கே சுவரில் பொருத்தியிருந்த உத்திரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அங்கும் இங்கும் கையை வைத்து தடவினான். பிறகு அவன் அணிந்திருந்த முழங்கால் சட்டை பையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். அதை சுவரிலோ உத்தரத்திலோ வைத்தான். பிறகு சத்தம் செய்யாமல் கீழே இறங்கி படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டான். ஜானகிக்கு என்னவெல்லாமோ தோன்றியது. தகப்பனைப் போல பிள்ளையும் ஏதேனும் திருட்டு காரியம் செய்கிறானோ என்று எண்ணிய பொழுது அவளுக்கு சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று. மாமா வீட்டிலிருந்து எதையாவது திருடி கொண்டு வந்திருப்பானோ என்று நினைத்தாள். அப்படியெல்லாம் இராது. அம்புலுவுக்கும் சீனுவுக்கும் தெரியாமல் பட்டாசு கட்டை ஒளித்து வைத்திருக்கிறான் போல் இருக்கிறது என்று ஆறுதல் செய்து கொண்டாள். அசட்டு பிள்ளை, ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிடப் போகிறது. பட்டாசு வெடிக்கும் சாமான் ஆயிற்றே. இந்த ஓட்டை வீட்டிலும் நம் அதிர்ஷ்டம் தீப்பிடித்து கொண்டால் இதை பற்றி பாலனிடம் இப்பொழுதே கேட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் என்னவென்று கேட்பது, எப்படி ஆரம்பிப்பது? ஜானகி இவ்விதம் யோசித்து கொண்டிருந்த பொழுதே பாலன் மறுபடியும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இது என்ன, குழந்தை விம்மி விம்மி அழுகிறானே, விம்மலுக்கிடையில் அம்மா என்று கூப்பிடுகிறானே, கூரை மேட்டில் கை வைத்த பொழுது அவனை தேல்கீழ் ஏதாவது கொட்டிவிட்டதோ என்று பீதியுடன் ஜானகி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பாலு, ஏண்டா ஏண்டா அழ்ற என்றாள். சொப்பனம் கண்டம்மா என்றான் பாலன். அது என்ன சொப்பனோ என்று அம்மா வற்புறுத்தி கேட்டதன் பேரில் பாலன் சொன்னான். ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்தது. அந்த தேவதை என்னை பார்த்து, பாலு, உங்கள் அப்பா பேரில் எல்லோரும் பொய் குற்றம் சாட்டினார்கள். அவர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை. உங்கள் அம்மா வச்சிருந்த பணம் உச்சிமேட்டில் உத்தரத்தில் பொந்தில் இருக்கிறது என்று சொல்லிற்று. அதை நான் நம்பவில்லை. அந்த தேவதை என்னை கையை பிடித்து ஏணியில் ஏற்றி அழைத்து கொண்டு போய் காட்டிற்று. உத்தரத்து பொந்தில் நெஜம்மா பணம் இருந்துச்சுமா என்று பாலன் சொல்லிவிட்டு மேலும் விம்மி அழுதான். ஜானகிக்கு எல்லாம் இப்பொழுது விளங்கிவிட்டது. பாலனுடைய தகப்பனாரை பற்றி அவன் மாமா வீட்டில் பேசிக்கொண்டிருந்தது குழந்தையின் காதில் விழுந்திருக்க வேண்டும். அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மா என்கிற செய்தியும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பா திருடவில்லை என்று ருசுப்படுத்துவதற்காக குழந்தை இப்படியெல்லாம் செய்திருக்கிறான். ஜானகிக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அவனுடன் பேசுவதற்கு வெட்கமாக கூட இருந்தது. ஆனால் பாலன் விடவில்லை. அம்மா, நீ ஏணி வைத்து ஏறி பார்க்குறியா என்றான். ஆகட்டும் பாலு, காலையில் பார்க்குறேன் என்றாள் ஜானகி. இல்லைம்மா, இப்போதே பாரு, இல்லாட்டா எனக்கு தூக்கம் வராது என்றான் பாலன். குழந்தையை திருப்தி செய்வதற்காக ஜானகி எழுந்து ஹரிக்கேன் லாந்தர் விளக்கை பெரிது செய்தாள். பாலனை ஏணியின் அடிப்புறத்தை பிடித்து கொள்ளும்படி செய்துவிட்டு அதன் மேலே ஏறினாள். உச்சியடைந்ததும் உத்தரத்தின் பொந்தில் கையை விட்டாள். அவள் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய பணப்பை இருந்தது. அதைத்தான் பாலன் அந்த உத்தரத்து பொந்திற்குள் வைத்திருக்கிறான். பணப்பையை எடுத்த பொழுது அதன் கீழ் வேறு ஏதோ கையில் மெதுவாக தட்டுப்பட்டது. துணி மாதிரி இருந்தது. இன்னும் ஏதேனும் வைத்திருக்கிறானோ என்று பார்க்க மறுபடியும் கையை விட்டு துழாவினாள். ஒரு சிறு துணி மூட்டையாகப்பட்டது. அதை எடுத்து பார்த்ததும் ஜானகி திக்பிரமை அடைந்தாள். ஏணியிலிருந்து அப்படியே விழுந்து விடாமல் அவள் கீழே இறங்கி வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பொந்திலிருந்து அகப்பட்ட 2 பொருட்களையும் ஹரிக்கேன் லாந்தர் வெளிச்சத்தில் வைத்துக்கொண்டு ஜானகி பிரித்து பார்த்தாள். பாலனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பாலனுடைய பணப்பையை பிரித்த பொழுது ஒரு 100 ரூபாய் நோட்டும் 8 ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. எலி கடித்து கொஞ்சம் பொத்தலாகியிருந்த சிறிய துணி மூட்டைக்குள்ளே தகர டப்பா இருப்பது போல தெரிந்தது. ஜானகி ஆவலுடன் துணியை எடுத்து எறிந்துவிட்டு தகர டப்பாவை திறந்து பார்த்தாள். அதற்குள்ளே ஜானகி சேமித்து வைத்திருந்த 10 ரூபாய் நோட்டுகளும் 8 ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருந்தன. ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினால் துழாவிக்கொண்டு
பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தாள். முற்றிற்று.